நாத்து நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்ச காசுல இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சு. அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சப்பவும் அங்க போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் எங்க அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிதான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்க மாசம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வர காசை வச்சு நான் இது பண்ணிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசுனால என்னாலேயே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இந்த மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்ப வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வெஸ்ட் சார். ப்ளீஸ் சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன்.